அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம், அதாவது டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் 34 பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக உலகமே இன்னைக்கு இந்த அறிக்கையை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு எப்படி ட்ரம்ப் ஆப்படிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது குறித்து இந்த அறிக்கையில் மிக தெளிவாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டினுடைய நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கக்கூடிய மிக மிக முக்கியமான ராணுவ ரீதியான முக்கியத்துவம் கொண்ட இந்த அறிக்கை வெளியாயிருக்கு. இந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடி ஒரு குறிப்பிட்ட ராணுவ ப்ராஜெக்டுக்கு ட்ரம்ப் அவர்கள் செலவிட போகிறார். ஸ்பேஸ்எக்ஸ் மாதிரியான சக்தி வாய்ந்த தனியார் நிறுவனங்கள் இந்த மிகப்பெரிய ராணுவ ப்ராஜெக்டில் ஈடுபட போகிறார்கள். இது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும், குறிப்பாக இந்த அறிக்கை அமெரிக்காவோடு இவ்வளவு நாளாக நெருக்கம் காட்டி வந்த நட்பு நாடுகளுக்கு பேராபத்தாக முடிய போகிறது. ஏன், எதற்காக இந்த நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட் இப்ப வெளியிடப்பட்டிருக்கு? இந்த ரிப்போர்ட் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன? இது ஏன் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளுக்கு மிக மோசமான ஆபத்தை உருவாக்க போகிறது? அது மட்டுமில்லாமல் சீனா குறித்து மிக முக்கியமான சில விடயங்கள் இந்த அறிக்கையில் இருக்கிறது. சீனாவை அடுத்த சில ஆண்டுகளுக்கு எப்படி இந்த அறிக்கையின்படி அமெரிக்கா கையாள போகிறது? கடந்த 24 மணி நேரத்தில் மிக பரபரப்பாக சர்வதேச செய்தி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, 2026 நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்டை ட்ரம்ப் அரசாங்கம் வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட் அதை சொல்லுவாங்க. ட்ரம்ப்புடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போகுது? அவங்களுடைய வெளியுறவு கொள்கை மட்டும் கிடையாது, அவங்களுடைய ராணுவ பாதுகாப்பு கொள்கை எப்படி எதிர்காலத்தில் இருக்க வேண்டும், குறிப்பாக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு பிளான் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த பிளான்ல பல அதிர்ச்சியான செய்திகள் இருக்கு. அந்த அதிர்ச்சி யாருக்கு அப்படின்னா, இந்தியா போன்று அமெரிக்காவோடு மிக 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 நெருங்கிய நட்பு நாடாக இருக்கு பாத்தீங்களா, இந்த நட்பு நாடுகளுக்கு தான் பெரிய பிரச்சனையே. ஏன்னா எதிரியா இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யாவை கூட மிக மோசமாக இந்த ரிப்போர்ட்ல டீல் பண்ணல. நட்பு நாடுகளை கைவிடக்கூடிய வேலைகளை இந்த ரிப்போர்ட்ல டீல் பண்ணியிருக்காங்க. இந்த 2026 முக்கியமான ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஹோம்லேண்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல 4 முக்கியமான திட்டங்களை போட்டு வச்சிருக்காங்க. நம்பர் 1, டிஃபெண்ட் த ஹோம்லேண்ட். நம்பர் 2, புஷ் பேக் allies around the world away from reliance on the US military. மூன்றாவது, strength defense industrial base. நான்காவது, deter China as opposed to a policy of containment. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ட்ரம்ப் வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்னுடைய அமெரிக்காவும் அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. இவர் சொல்லக்கூடிய வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்ன தெரியுங்களா? அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கு மேல கனடா, அலாஸ்கா, கிரீன்லாந்து, கீழே மெக்சிகோ, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். இப்ப வெனிசுலாக்குள்ள போய் அதிபரை கடத்தினாரு பாத்தீங்களா, அந்த வெனிசுலா, கொலம்பியா, அர்ஜென்டினா, இந்த நாடுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக நார்த் அமெரிக்காவும் சவுத் அமெரிக்காவும். இந்த நார்த் அமெரிக்கால கிரீன்லாந்து இன்க்ளூடட். அதனாலதான் அவர் கிரீன்லாந்து எனக்கு வேணும் அப்படின்னு வெளிப்படையா கேட்கிறாரு. கொடுக்கல அப்படின்னா ராணுவத்தை பயன்படுத்தி பிடிக்கிறதுக்கான வேலைகளையும் அவர் முன்வைக்கிறார். அப்போ நல்லா பாருங்க, வேர்ல்டு மேப்ல மொத்தமாக நார்தன் ஹெமிஸ்பியர் முழுக்க நான் அடுத்தது போக்கஸ் பண்ண போறேன். எனக்கு ஐரோப்பாவோ இல்ல ஆசியாவோ, இந்தோ பசிபிக்கோ, சைனாவோ இல்ல ரஷ்யாவோ இவங்களை பத்தியான கவலைகள் எல்லாமே ரெண்டாவது தான். எஸ், ஆப்வியஸ்லி ரஷ்யா இஸ் a threat for the NATO nations அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்றாரு. ஆமா, ரஷ்யாவால நேட்டோ நாடுகளுக்கு, குறிப்பாக சில நாடுகளுக்கு பெரும் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் என்னுடைய ஹோம்லேண்டும் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ராணுவம் அந்த அமெரிக்க பகுதியில் இல்லாம உலகம் முழுக்க பல நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா, குறிப்பாக இந்த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, கிரீன்லாந்து, இங்க இருக்கக்கூடிய ராணுவ அமைப்புகள், ராணுவ தளவாடங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் அநேகமாக பவர்லெஸ்ஸா மாத்த போறாரு. இப்ப நீங்க ஒண்ணுமே கிடையாது, ஏசியாவை சுத்தி, அது பாகிஸ்தானா இருக்கட்டும், ஜப்பான்லயா இருக்கட்டும், தாய்வான் பக்கத்துலயா இருக்கட்டும், இல்ல யுஏஇல இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம சவுதியிலயா இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்கள்ல, நூற்றுக்கணக்கான இடங்கள்ல அமெரிக்கா தங்களுடைய ராணுவ தளவாடங்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க, ஒரு பேஸ் வச்சிருக்காங்க. இந்த பேஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இனிமேல் கொடுக்க போறது கிடையாது. அதுல குறிப்பா அவங்க என்ன பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னா, அமெரிக்காவோட நட்பு நாடா இருக்கும், அந்த நாட்டுக்கு வேற ஒரு நாட்டோட எதிர் சக்தியா இருக்கும், எதிர் பிரச்சனையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா இருக்குன்னு வச்சுங்களேன், இந்தியா அமெரிக்காவோட நட்பு நாடு, நமக்கு பாகிஸ்தானோடு முரண்பாடுகள் இருக்கு, பாகிஸ்தானோடு மோதல்கள் இருக்கு அப்படின்னா, நமக்கு சாதகமாக இல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக, இல்ல பாகிஸ்தான் நட்பு நாடா இருக்கு, ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு எதிரியா இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக, இது மாதிரி எங்களுடைய அலைன்ஸ் இவங்களுக்காக எல்லாம் நான் இனிமேல் வேலை பார்க்க போறது கிடையாது.
என்னுடைய வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் முழுக்க நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன், என்னுடைய டிஃபென்ஸ், என்னுடைய ஹோம்லேண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தான் இதுல சொல்ல வர்றார். புஷ் அலையன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் அவே ஃப்ரம் த ரிலையன்ஸ் ஆன் த யூஎஸ் மிலிட்டரி. என்னுடைய ராணுவத்தை, அதாவது அமெரிக்க ராணுவத்தை நம்பி இருக்கக்கூடிய என்னுடைய அலையன்ஸ், என்னுடைய நட்பு நாடுகளை நான் துரத்தி விட போறேன், ஓரங்கட்ட போறேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட உடனே சர்வதேசத்துல ஒரு மிகப்பெரிய பதட்டம் வருது. ஏன்னா ஜப்பான் மாதிரியான நாடுகளா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளா இருக்கட்டும், நேட்டோ நாடுகளா இருக்கட்டும், இல்ல ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகளா இருக்கட்டும், குறிப்பாக மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல அரபு நாடுகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அமெரிக்கா ஆயுதம் கொடுக்கும், அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ் நம்ம நாட்டுல இருக்கு, நம்ம நாட்டுல இருந்து நம்ம வேற யாரும் நம்மளை தாக்க முடியாது உள்ள வந்து நம்ம நாட்டுக்குள்ள, ஏன்னா அமெரிக்காவே நம்ம கூட இருக்கு, இனிமேல் நமக்கு அமெரிக்கா ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்த நாடுகள் கூட எல்லாம் பகைச்சுக்கிட்டு அவங்களோட ஒரு பெரிய நட்பு பாராட்டாம அமெரிக்காவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசியை வந்து நிறைய பேர் உருவாக்கி இருந்தாங்க. இதுல இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியில பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக பங்களாதேஷோட நமக்கு சில முரண்பாடு இருக்கு, இலங்கையோடு முரண்பாடு இருக்கு, நேபாளோடு முரண்பாடு இருக்கு, நமக்கு பாகிஸ்தானோட காலங்காலமாக முரண்பாடு இருக்கு, சீனாவோடு முரண்பாடு இருக்கு. நமக்கு இது மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாட்டோடும் இந்தியாவுக்கு முரண்பாடு இருக்கு. மாலத்தீவு கூட ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. ஆனா இந்தியா யாரோட மிக நட்பு பாராட்டினாங்க? அமெரிக்காவோட நட்பு பாராட்டினாங்க. அந்த நட்பை அமெரிக்கா மதிக்கல, நம்ம மேல வரி போட்டாங்க. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த யுத்தத்தை நிறுத்தினதே ட்ரம்ப் தான் அப்படின்னு 100 முறை சொன்னாரு. பிரதமர் மோடி அதுக்கு எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கல. இது காலங்காலமாக கடந்த 3-4 மாதமாக பேசு துவைக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இல்ல இனிமேல் எனக்கு இந்தியாவோ இல்ல நட்பு நாடுகளோ அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, உங்களோட பாதுகாப்பு நீங்க பாத்துக்கங்க, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட உங்களுக்கு பஞ்சாயத்து இருக்கா, அந்த பஞ்சாயத்தை நீங்க டீல் பண்ணீங்க, என்ன வச்சு டீல் பண்ணாதீங்க, நான் இனிமேல் இந்த அலையன்ஸுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்னுடைய ராணுவத்தை அநேகமாக பவர்லெஸ்ஸா மாத்துறதுக்கான வேலையை கூட அவர் பண்றாரு. மூன்றாவது முக்கியமான விஷயம் ஸ்ட்ரென்தன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் பேசஸ். அதாவது இனிமேல் என்னுடைய நாட்டுக்கான ராணுவ பொருட்களுடைய அனைத்து உற்பத்தியும் நானே செய்ய போறேன். நிறைய வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்துச்சு அமெரிக்கா. நிறைய முக்கியமான குறிப்பாக இந்த F-35 ஃபிளைட்ஸா இருக்கட்டும், இது மாதிரி ராணுவத்துக்கு தேவையான நிறைய பொருட்களை வெளியிலிருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரேர் எர்த் மினரல்ஸை மையமாக வச்சு தான் கனடா, கிரீன்லாண்ட் எல்லாம் கைப்பற்றணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா யார் இருக்கிறாங்க? அமெரிக்கா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 அவசியமான தேவையான ஒரு பொருளாக இருக்கிறது. இதுல குறிப்பா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய வான்வெளி பாதுகாப்புல ரொம்ப முக்கியமான ஜெட்டா இப்ப அவங்க தயாரிச்சிட்டு இருக்கிறது F-35 லைட்டனிங் ஃபைட்டர் ஜெட். இந்த ஃபைட்டர் ஜெட்டுக்கு 400 கிலோக்கு மேல ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய மோட்டாரா இருக்கட்டும், இல்ல ரேடாரா இருக்கட்டும், சென்சாரா இருக்கட்டும், லேசரா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் உருவாக்க முடியும். அதுக்கு சில இந்த ரேர் எர்த்தனுடைய பேரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப டெக்னிக்கல் நேம். இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தாதான் இதை தயாரிக்க முடியும். இதை தயாரிக்கணும், இந்த ஆண்டிலிருந்து இந்த முழுக்க முழுக்க இந்த F-35 எல்லாம் நாங்களே தயாரிக்க போறோம் அப்படிங்கிறதான் இந்த அறிக்கையில் அவர் சொல்ல வர்றாரு. இதுக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் தேவை, இதை சைனா தரமாட்டேங்குது, அதனால நான் கிரீன்லாண்ட்ல இருந்து எடுக்க போறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய யாரு வெனின்சுலால இருந்து கிரீன்லாந்து வரைக்கும் எல்லாத்தையும் கைப்பற்றி வச்சுக்கிட்டு நான் இந்த ஏரியா மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக இந்த F-35 லைட்டர் ஜெட்டா இருக்கட்டும், இல்ல டாக் 51 டெஸ்ட்ராயர் பெரிய நேவி ஷிப்ஸா இருக்கட்டும், இதுக்கு கிட்டத்தட்ட 2600 கிலோக்கு மேல மிக முக்கியமான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் தேவைப்படுது. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா விர்ஜீனியா கிளாசிக்கல் சப்மரைன் இருக்கு பாத்தீங்களா அமெரிக்காவினுடைய இது, அதுக்கு 4800 கிலோவுக்கு மேல இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தேவைப்படுது. ஸோ அப்போ இது எல்லாமே மிசைல் சிஸ்டமா இருக்கட்டும், ரேடார் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய இந்த மினரல்ஸை நான் கனடால இருந்தோ, கிரீன்லாந்து இருந்தோ, வெனின்சுலால இருந்தோ எடுத்து என்னுடைய ஹெமிஸ்பியரை நான் ஸ்ட்ரென்தன் பண்ண போறேன் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான கொள்கையாக இவர் வெளியிட்டிருக்கிறார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிட்டர் சைனா எஸ் அப்போஸ் டு பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மென்ட், அதாவது சைனாவை தடுக்க போறோம், ஆனா அவங்களோட ராணுவ ரீதியா டீல் பண்ணாம எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி சைனாவினுடைய ஆதிக்கத்தை, சைனாவினுடைய நடைமுறைகளை, சைனாவை நாங்க தடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாலிசியை கொண்டு வர்றாங்க. இதுதான் இங்க சிக்கலா மாறுது. என்ன சிக்கலா மாறுது அப்படின்னா, கடந்த நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி ரிப்போர்ட்ல சைனாவையும் ரஷ்யாவையும் பிரதான எதிரியாக அவங்களை டீல் பண்றத முக்கியமான வேலையாக, ராணுவ ரீதியாகவே சரி டீல் பண்றதுதான் முக்கியமான வேலையா சொன்னாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சைனா குறித்து ஒரு மிக மோசமான பின்வாங்கலை வாங்கியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தாய்வான் சைனா கட்டுப்பாட்டில் இருக்கு, தாய்வான் அமெரிக்காவை நம்பி இருக்கு. இந்த புது ஸ்ட்ராட்டஜியின் படி தாய்வானை அமெரிக்கா கைவிடுது. ஸோ தாய்வானை கைவிடுவதனூடாக இவ்வளவு நாளா அமெரிக்காவை நம்பிட்டு இருந்த இந்த தாய்வான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக நடுத்தருவுக்கு வந்து நிற்க போகுது. அப்ப இது மாதிரி பல நாடுகளுடைய பட்டியல் இருக்கு. இந்த நாடுகளுடைய பாதுகாப்பை இவ்வளவு நாளாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இனிமேல் என்னுடைய உற்பத்தி, என்னுடைய பாதுகாப்பு எனக்கு அப்படிங்கிற பேர்ல
எல்லாத்தையும் கைவிட்டிருக்கிறார் ட்ரம்ப். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கோல்டன் டூம் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை பத்தி பேசியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 300 லட்சம் கோடி வரைக்கும் இதுல முதலீடு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட் வந்து அவங்களோட அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அபிஷியல் ஒயிட் ஹவுஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, வெறும் 15 லட்சம் கோடி தான் செலவுன்னு சொல்றாங்க. இது இல்லாம காங்கிரஸோட ஆபீஸ் பட்ஜெட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 75 லட்சம் கோடி வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரியான டிஃபென்ஸ் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இது கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடி வரைக்கும் செலவு பண்ணப்படும். ஒட்டுமொத்த பூமியவே முழுக்க கோல்டன் டூம் படி இது ஒரு விதமான மிசைல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி. முழுக்க சேட்டலைட்டை பயன்படுத்தி ஸ்பேஸ்ல எந்த விதமான மிசைல்ஸ், அது பேலஸ்டிக்கா இருக்கலாம், இல்ல ஹைப்பர்சானிக் மிசைல்ஸா இருக்கலாம், இல்ல குரசை மிசைலா இருக்கலாம், எந்த மிசைல் வேண்டுமானாலும் அட்மாஸ்பியருக்குள்ள அமெரிக்கா இருக்கிற இடத்துக்குள்ள வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்பேஸ்ல இருந்து அட்மாஸ்பியர் முழுக்க ஒரு கோல்டன் டூமாக ஒரு ஆர்கிடெக்சரை டெவலப் பண்றாங்க. இதுக்கு தான் 300 லட்சம் கோடி. ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த போறாங்க. அதுதான் நம்மளுடைய குறிக்கோள், அதுதான் நம்மளுடைய இலக்கு. அதை தாண்டி வேற எந்த டிஃபென்ஸுக்கும் செலவு பண்ண போறதில்லை அப்படிங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் வந்து நின்றுக்கிறார். கடந்த ஜனவரி 27, 2025 இந்த திட்டத்துக்கான கையெழுத்தை ட்ரம்ப் அவர்கள் போட்டார். அதாவது ட்ரம்ப் அபிஷியலா வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை வந்து யுஎஸ் ஆர்மட் ஃபோர்ஸுக்கு வந்து கடந்த ஆண்டே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. அதனுடைய ப்ராசஸ்ல நிறைய பின்னடைவுகள் இருந்துச்சு. நிறைய 3 பிரைவேட் கம்பெனிகள் தான் அதை செய்ய போறாங்க. அதுல மெஜாரிட்டியா ஸ்பேஸ் எக்ஸ் செயல்பட போறாங்க. இப்ப இந்த ஒர்க்கை எல்லாம் நேரடியாக செயல்படுத்துறது தான் என்னுடைய வேலையே தவிர, நான் சீனாவோடு ரஷ்யாவோடு மோதுவதை கைவிடப் போவதாக, அது மட்டும் இல்லாமல் அதை வேறு விதமாக டீல் பண்ண போவதாக, தன்னுடைய நட்பு நாடுகளை கைவிட போவதாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். இதுல குறிப்பாக அமெரிக்காவை நம்பி இருந்த இந்தியா, குவாடுன்னு ஒரு பெரிய செட்டப்பை கொண்டு வர போறோம், நேட்டோ மாதிரி. அதுல வந்து இந்தியா, யூஎஸ், ஆஸ்திரேலியா, ஜப்பான்லாம் இருக்கும். சைனாவுக்கு கவுண்டராக குவாடை உருவாக்க போறோம். அந்தமான் நிக்கோபார்ல ஒரு மிகப்பெரிய குவாடு சென்டரை, அதுக்கான தலைமையகத்தை உருவாக்க போறோம். இப்படிலாம் பயங்கரமா ஆசியா பசிபிக்ல ஒரு மோசமான, ஆசியா பசிபிக்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சரல் நேட்டோ கூட்டமைப்பு மாதிரி பண்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து ஊத்தி மூடப்பட்டுருச்சோ அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. அது ரொம்ப தெளிவாகவே என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ் நாட் டு டாமினேட் சைனா. சைனாவை டாமினேட் பண்றது எங்க வேலை கிடையாது. நார் இட் இஸ் டு ஸ்ட்ரென்தன் ஆர் ஹியூமிலியேட் தம். அவங்கள வந்து ஹியூமிலியேட் பண்றதோ ஏமாத்துறதோ எங்க வேலையெல்லாம் கிடையாது. நான் எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போறோம். எங்களுடைய வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியரை நாங்கள் வேற மாதிரி மாற்ற போறோம் அப்படிங்கிறதா அதனுடைய ஒரு மையமான விஷயமா இருக்கு. சைனா குறித்தான இவ்வளவு நாளான முரண்பாடுகளை ஒரு பேலன்சிங் அப்ரோச்சுக்கு அமெரிக்கா வரப்போகுது, ட்ரம்ப் வரப்போகிறார். அவருக்கே தெரிஞ்சிருச்சு சைனாவை நாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. வெனின்சுலா அதிபரை ஏன் கடத்தினாங்க? ஒட்டுமொத்தமாக லத்தீன் அமெரிக்கால பல லட்சக்கணக்கான கோடிகள் சீனா முதலீடு பண்ணியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்கள், ஹார்பர், அதாவது துறைமுகங்கள், இது மட்டும் இல்லாத மெட்ரோ ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும், டெலிகம்யூனிகேஷன் ஒர்க்கும் எல்லாமே சீனாவினுடைய டெக்னாலஜியில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ வெனிசுலால மட்டும் நடக்கல. கொலம்பியா, அர்ஜென்டினா, பிரேசில், சிலி, இது மாதிரி பல நாடுகள்ல, ஏன் மெக்சிகோல ஆரம்பிச்சு சாதாரண இருக்கக்கூடிய ஹொண்டாரஸ் மாதிரியான தீவுகள், கியூபா, கரீபியன் ஐலாண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் சீனா அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல முதலீடுகளை பண்ணி அவங்களுடைய ஹோல்டை அதிகப்படுத்திட்டாங்க. இதைத்தான் பெரிய த்ரெட்டா பார்க்குது இப்ப அமெரிக்கா. என்னடா நம்ம நாட்டுக்கு பக்கத்துல நெருக்கமா வந்து இவளோட முதலீடு பண்ணிட்டாங்களே, இனிமேல் நம்ம ஹெமிஸ்பியரை பாதுகாப்போம். நாம போய் சவுதி கூடயோ, இல்ல நாம போய் ஜப்பான்லயோ, ஆப்கானிஸ்தான்லயோ அங்க இங்கன்னு சண்டை போட முடியாது. நாம முழுக்க நம்ம வீட்டுக்குள்ள சைனா வந்துருச்சு. சைனாவை நேரடியா தாக்கவே முடியாது. ஒரு பேலன்சிங் அப்ரோச்ல சைனாவை தாக்காம சைனாவுக்கு எதிராக சில வேலைகளை வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல பண்றதுக்கான வேலையை தான் இந்த அறிக்கையில் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தெளிவா அந்த வாசகத்தை அவர் மென்ஷன் பண்றாரு. We will deter China in the Indo-Pacific through strength, not confrontation. அவங்களோட மோதுவதனூடாக நாங்கள் சைனாவை தடுக்க போறது கிடையாது இண்டோ பசிபிக்ல அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம we will rebuild the US defense industrial base. மொத்தமாக திருப்பி நாங்க ரீபில்ட் பண்ண போறோம் எதை? அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்டாரையே அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில கொடுத்திருக்கிறாங்க. இது ஒரு வகையில் சீனாவை கண்டு அமெரிக்கா பயந்திருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையா காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சீனாவுக்கு எதிராக பல நாடுகள் அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டிருந்தார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக பல நாடுகள் அமெரிக்காவோடு கைகோர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த நாடுகளை எல்லாத்தையும் கைவிட போகிறார் யார் அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள். இதே மாதிரி கிரீன்லாண்டை கேட்டதுக்கு நேட்டோ எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டான். நேட்டோ நாடுகளையும் நாங்கள் கைவிட போகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா நகர்ந்திருக்கு. ரஷ்யா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா மாறி இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து உங்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுக்க போறது கிடையாது, உங்களை கைவிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வெளிப்படையாக யார் சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த
அமெரிக்க அரசும் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியும் வெளிப்படுத்தி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். உலகம் முழுக்க இது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இது குறித்து அடுத்தடுத்து என்ன விவாதங்கள் நடக்கப் போகிறது என்பது.